என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த யாக்கோபுடைய வசனங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த யாக்கோபின் 1ஆம் அதிகாரத்துல 2, 3 பார்த்து இப்போது 4வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வருகிறோம். இந்த 4வது வசனங்கள் சொல்லுகிறது, யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றில் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களானால் பூரணம் நிறைவுள்ளவராக இருக்கும்படி பொறுமையோடு பூரண கிரிகளை செய்ய கடவுள். ஒன்றிலும் குறைவில்லாதம நம்ம வாழணும், பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியாக பொறுமையில் என்ன பண்ணணுமா, பூரணமும் கிரியை செய்ய கடவுள். இங்க பாத்தீங்கன்னா குறைவுள்ளவராக இராதபடி பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி, அதுல பொறுமை பூரண கிரியை செய்யணுமா இல்லையா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், யாருமே நிறைவுள்ளவர்கள் சொல்ல முடியாது. சில நேரம் கரெக்டா ஞானமா நம்ம பேசிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒன்று பேசிடும், அது நமக்கே சில நேரங்கள் என்ன ஆயிடும், சிக்கலா மாட்டிட்டோம் இல்லையா? ஆனாலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி நம்ம குறைவு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்ட தெய்வம் நிறைவுள்ளவர், நம்மை நடத்துகிற தகப்பன் பூரண நிறைவுள்ளவர் இல்லையா? அவர் சம்பூர ஐஸ்வர்ய உடையவர் இல்லையா? சகலத்தையும் புதிதாக மாற்றுகிற தேவன் அல்லவா? அப்போ அவருடைய அன்புக்குண்டான பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கும்போது, அவருடைய ஞானத்தை பெற்றிருக்கிற நீங்கள் நான் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, எந்த ஸ்தானத்திலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் என்ன பண்ணணும், பூரண நிறைவுள்ளவர்களாக ஆவதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அப்போ நீங்க செய்யக்கூடிய கிரியை கூட இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும், பூரண நிறைவுள்ள கிரியாக செய்ய கடவுள். ஏனாதனமா ஊழியம் செய்யக்கூடாது, ஏனாதனமா பைபிளை வாசிக்க கூடாது, ஏனாதனமா ஜெபிக்க கூடாது, ஏனாதனமா ஆலயத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாம் என்னங்க கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம எந்த அளவுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தோடும் அந்த பொறுமையோடும் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுங்க, சம்பூர்ண உள்ளவர்களாக மாற முடியும். நான் எப்போ சொல்லுவேன், நான் குறைவுள்ள மனுஷன், ஆனா நிறைவானது என்கிட்ட இருக்கிறார், அதனால எனக்கு குறை கொடுத்து கவலை கிடையாது. சொல்லி பாருங்க. நம்ம சில நேரங்களில் தேவ பிள்ளைங்க பிரசங்கம் கேட்கும் போது ஊழியர் நம்மளதான் பேசுறாரு, நம்மளதான் இது பண்றாரு, அப்ப எனக்குள்ள அங்க ஏதோ ஒரு குறை இருக்குது, அவருடைய வசனம் என்ன பண்ணுதுங்க, பூர்ணப்படுத்த விரும்புது. அப்படிதான் நம்ம எடுக்கணும். எப்போ நீங்க அந்த மாதிரி ஸ்தானத்துக்கு உங்களை பெருமையோடு கூட அந்த வார்த்தையை ஏற்றிக்கொண்டு உங்களுக்குள்ள கடந்து பண்ணா உங்க குறைதானே ஆண்டவர் பேசுறாரு. குறை இருக்கிற இடத்துல அவர் வந்தாருன்னா அந்த குறையை சுத்தி காமிச்சுதான் நிறைவுபடுத்துறாரு. இதுதான் நமக்கு பைபிள் சுத்தி காட்டுது இல்லையா? அப்போ நமக்கிட்ட இருக்கிற குறைதான் ஆண்டவர் என்ன பண்ண போக்கஸ் பண்ணி பேசுவார். அப்போ அந்த குறைவை நம்ம என்ன பண்ண நிறைவாக்கி கொள்ளணும். இனி அடுத்த முறை இந்த குறைவு இல்லாதபடி நான் என்ன பண்ணுவேன், இப்படி யாரையாவது பேசக்கூடாது, யாரையும் எதிர்த்து நிற்க கூடாது, யாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, நான் யாரையும் பற்றி குறை பேசக்கூடாது. இப்படி சில காரியங்கள் நம்மளை நோக்கி வருதுன்னா அப்ப என்ன பண்ணோம், அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த குறை எப்படி வெளியே நிறைவாக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும், அதைதான் சிந்திக்கணும். அதுக்கு நம்ம காரணம் என்ன பண்றோங்க, ஊழியரை போய் சாட ஆரம்பிச்சோம், ஊழியர்கிட்ட போயிடறோம். அது தவறான ஒரு முன் உதாரணமா மாறிடும். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதான் கர்த்தர் பேசுவார். உங்ககிட்ட உண்மைன்னா உண்மையை குறிச்சு பேசுவார். நீ பரிசுத்தமா வாழ்னா பரிசுத்தத்தை குறித்து பேசுவார். நீ யாருக்கா தீங்கு நினைச்சுனா அந்த தீங்கை செய்யாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுப்பார். இப்படிதான் தேவன் பேசுவார் பைபிளோட. அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று குறைவுள்ளவர்களாக இராமல் என்ன பண்ணுங்க, பூரண நிறைவுள்ளவர்களாக ஆக முடியும்னா பொறுமையோடு உங்க கிரிகளை நீங்க செய்தாதான் அந்த பூரண நிறைவு கிடைக்கும்.
கடவுள் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.